ஹலோ, பொட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பொட்டி வந்தோடனே பொட்டியை கூட நான் தொடாமல் ஓடி போய் மேக்கப் போட்டுட்டு வந்தேன். எதுக்கு? வீடியோ எடுக்கிறதுக்காக. இதான் நான் யூஎஸ் வந்து ஒரு 6 months ஆச்சு. ஸோ நான் 6 months ஃபர்ஸ்ட் டைம் பேக்கேஜ் இதுதான் அப்பா அனுப்புகிறார். எனக்கே நான் சொல்லலை. அவர் ஆக்சுவலி அனுப்பி முடிச்சுட்டு நான் உனக்கு அனுப்பியிருக்கேன், இந்த நாள் மட்டும் நீ ஃப்ரீயாக இரு, வீட்லேயே இருந்து பேக்கேஜ் வாங்கிக்கோன்னு மட்டும் சொன்னார். ஸோ பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு. ரொம்ப நாளாக நான் இந்த யூடியூப் ஆண்டிஸோட வீடியோலாம் பார்த்துருக்கேன். அவங்க எங்கள் வீட்டிலேருந்து இது அமிச்சாங்க, எங்கள் வீட்டிலேருந்து அது அமிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நானும் ரொம்ப நாளாக எங்கள் அப்பாட்ட அந்த வீடியோலாம் அனுப்பி வச்சுருக்கேன். ஸோ அவர் நல்லா தான் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பட்டர் முறுக்கு, ஸ்ரீமிட்டாயிலேருந்து பட்டர் முறுக்கு 1 2, அப்புறம் முறுக்கு வடாம், மாம்பழம் நினைக்கிறேன். இது தாயார்னு ஒரு கடையிலேருந்து முறுக்கு வடாம். அப்புறம் அம்மாடி ஒரு ஊருக்கே ரிப்பன் பக்கோடா. ஸோ 1 2 3 4 ரிப்பன் பக்கோடா. ஸ்ரீமிட்டாய் ஆடுன்னு நினச்சிக்காதீங்க, அவ்வளோ பெரிய ஆள் நம்ம இன்னும் ஆள. இது பட்டர் முறுக்கு. இதுவும் மாம்பழம் தாயார் கடையிலேருந்து அரிசி அப்பளம் 1 இல்லை 2. இன்னும் வடாம். இந்த டப்பா மொத்தம் பேசிக்கலி வடாம். இது அந்த அரிசி வடாம் நினைக்கிறேன். ஆமாம், மோஸ்ட்டாக அரிசி வடாம் தான். இது வெங்காய வடாம். இது ஏதோ ஒரு கடையிலேருந்து வாங்கியிருக்காரு, என்ன கடைன்னு எனக்கு தெரில. இது நார்மல் அம்மாடி. இது நார்மல் ஜவ்வரிசி வடாம் வித் சில்லின்னு நினைக்கிறேன். இது நார்மல் குண்டு குண்டு ஜவ்வரிசி வடாம். பேசிக்கலி இந்த பேக்கேஜ் மொத்தம் வடாமாக தான் இருக்க போகுது. இது இன்னொரு முறுக்கு வடாம். இது இன்னொரு ஜவ்வரிசி வடாம். இது வெங்காய வடாம் ப்ளஸ் ஏதோ சாம்பார் வடாமா. கடையில் பேசிக்கலி வடாம்னு கேட்டிருக்காரு. கடைக்காரன் ஸ்டாண்டில் இருக்கிறதெல்லாம் காட்டியிருக்கான். அவர் பல்காக வாங்கி அனுப்பியிருக்கார். அப்புறம் இது மாம்பழம் ஐயர் கட் மேங்கோவும் பூண்டு ஊறுகாவும் அனுப்பியிருக்கார். இது மொத்தம் எனக்கு மட்டும்தான். அப்புறம் இது இன்ஸ்டன்ட் ரைஸ் சேவை. இது இங்கேயே கிடைக்கிது தான், அவர் எதுக்கு வாங்கினாருன்னு தெரில, பட் பாசத்தில் வாங்கி அனுப்பியிருக்காரு. ஸோ ரைஸ் சேவை. அப்புறம் இன்னொரு குட்டி அப்பளம், குட்டியோண்டு அப்பளம் கட். February 2026, 4 மாதத்தில் முடிக்கணும். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் இதாக இருக்குது. இது என்னமோ பொடி. இது நோ ஐடியா, ஏதோ பொடி. இது கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இன்னும் ஸ்ரீமிட்டாய் கடை மொத்தம் ஹனி சூயி குக்கீஸ், ஹனி சூ குக்கீஸ். இது சோன் பாப்படி. இது ஸ்வீட் பட்டர் குக்கீஸ். ஹிஹி. இது காஜு கட்லி, என்னோடய ஃபேவரட் ஸ்வீட். ஓகே. இது சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளிக்காய் அண்ட் மோர் மிளகா. இது ஹோம்மேட் புளியோதரை பொடி. அப்புறம் பின்னாடியே கொஞ்சோண்டு நார்தங்காய் வாங்கி அனுப்பியிருக்காரு. இது என்னமோ, இது என்னன்னு எனக்கு தெரில. காஃபி பொடி. இது மாம்பழமில் நாங்கள் ஒரு கடையில் காஃபி பொடி வாங்குவோம். அந்த அண்ணாட்டேருந்து 1 கிலோ வேக்யூம் சீல்லாம் பண்ணி சமத்தா அனுப்பியிருக்கார். இது இன்னொரு அரிசி அப்பளம்.
வெறும் அப்பள கடை தான் இங்கே நான் வைக்க போகிறேன். அப்புறம் வந்து இது என்னமோ இருக்குது, இது ஏதோ என்வலப்லாம் இருக்குது. இருங்க, இது என்னன்னு பார்க்கலாமா? ஐயோ கத்தி. ஓகே, so cute. Happy first anniversary to our beloved daughter and son-in-law. 1 year ago, you started a beautiful journey and it makes our heart happy to see the love and respect you share. May your bond grow stronger with every year passing. Wish you a lifetime of joy and happiness. Ever loving Daddy. இது அப்புறம் இது வந்து இது வந்து வேன் ஹியூசன் கடைக்கு போனாராம். அப்போ கடைக்கார அண்ணா வந்து ஏதோ ஆஃபர் கொடுத்ததில் பெல்ட்டும் வாலெட்டும் வாங்கினேன்னு சொன்னார். ஸோ இதுதான் இந்த பெல்ட்டும் வாலெட்டும். இது ஏதோ டபுள் சைட் பெல்ட்டாம். ஸோ ப்ரௌன் ஒரு சைட், பிளாக் ஒரு சைட். ஸோ தட் இஸ் தேட். அண்ட் அடுத்து ஏதோ ஒரு கிஃப்ட். ஸோ இது என்ன நினைக்கிறேன்னா, என் அப்பா வந்து எவ்ரி இயர் விமென்ஸ் டேக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கிற அவரோட பிரான்ச்சில் இருக்கிற லேடிஸ்க்கு மட்டும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு குட்டி கிஃப்ட் வாங்கி தருவார். எவ்ரி இயர் எனக்கும் தருவார். ஸோ மோஸ்ட்லி அந்த விமென்ஸ் டே கிஃப்ட் தான் நினைக்கிறேன். லெட்ஸ் see. எஸ், அதே தான், எக்ஸாக்ட்லி தட். இது வந்து ஒரு வண்டர் ஷெஃப் சாப்பர். டகடகா பண்ணி சாப் பண்ணிடலாம். ஸோ அந்த சாப்பர் இது. இந்த கொரியர் வேணுன்னா இவங்க தான் கொரியர், நம்பரும் இங்கேயே இருக்குது. ஆனால் என் டப்பா மட்டும் தனியாக வந்துருந்தது. ஸோ சம்திங் டு கன்சிடர். ஆமாம், என் அப்பா என்ன பண்ணார்னா, இந்த போர்லாம் நடந்துருந்துருக்குல்ல, இந்த போருக்கு நடுவில் வந்து பார்சல் ஆர்டர் பண்ணிட்டார். அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணுறாரா, அவருக்கு இந்த பார்சல் பற்றியில் எதுவுமே தெரியாது. ஃப்ரெண்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்சல் ஆர்டர் பண்ணிட்டார். அது கடல் தாண்டி ஜெர்மனியில் பாதி நாள் நின்று, பெங்களூரில் பாதி நாள் நின்று, நடுவில் வேறு எங்கெங்கேயோ மாட்டி, காலையில் 9:30 மணிக்கு வர வேண்டிய யூபிஎஸ் அண்ணா இப்போ நான் சாயங்காலம் அண்ணா 6 மணி ஆச்சு. 6 மணிக்கு தான் வந்தாங்க. ஒரு 9 நாளுக்கு அப்புறம் இந்த பார்சல் என் கைக்கு வந்திருக்கு. வெயிட் டைம் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் ஐட்டம் இது வந்து க்ளோத்ஸ் அனுப்பியிருக்கார். என் அப்பா வந்து நான் இல்லாமல் ஷாப்பிங்லாம் போனதே இல்லை. ஸோ முதல் வாட்டி ஷாப்பிங் போயிருக்காரு. என் சைஸ் கூட அவருக்கு எப்படி தெரியும்னு தெரில. இது வந்து லாக்மே காஜல், நம்ம ஊர் லாக்மே காஜல். கருப்பு கலர் தான் அனுப்பிச்சிருக்காரா. என் அப்பாவுக்கு இதெல்லாம் வாங்கவே தெரியாது. இப்போ என்ன தைரியத்தில் வாங்கினாருன்னே தெரில. ஆனால் கரெக்டாக வாங்கியிருக்கார். ரெண்டுமே பிளாக் தான். ஸோ குட் ஜாப் டாடி. அப்புறம் ஏதோ சுடிதார் நான் ஒரு கடையில் வாங்குவேன் சென்னையில், ஷ்ரூஸ்னு டி நகரில் ஒரு கடையில். ஸோ கரெக்டாக அந்த கடைக்கே போய் சுடிதார் வாங்கியிருக்காரு. இது பாட்டம், இது துப்பட்டா, இது வந்து அதோட டாப்னு நினைக்கிறேன். ஆமாம், இது ஒரு குர்தா செட்டு மாதிரி வாங்கியிருக்காரு. அழகாக சுடிதார் செட்டு மாதிரி. ஸோ திஸ் இஸ் தேட். அண்ட் இது வந்து வேன் ஹியூசனில் எனக்கு ஒரு டாப் மாதிரி வாங்கியிருக்காரு, ஜீன் டாப் மாதிரி. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு 2 ஷர்ட் வாங்கியிருக்காரு வேன் ஹியூசனில். அவர் அப்போவே கேட்டார், மாப்பிள்ளை சைஸ் என்ன, மாப்பிள்ளை சைஸ் என்ன. நான் வந்து சொல்லலை, இப்படி அப்படி ஏதோ நடுவில் சொல்லி அவரே கன்க்ளூட் பண்ணி இந்த 2 சைஸும் வாங்கியிருக்கார், இந்த 2 ஷர்ட்டும் வாங்கியிருக்கார். ஸோ போட்டு பார்த்தா தெரியும். தட்ஸ் ஆல்.